வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிஎன்பிசி ஃப்ரீ கோர்ஸ் டே 19 நாட்கள் நகர்ந்து போகின்றது. என்னதான் படிக்கிறது அப்படின்னு தெரியல, ஒரு குழப்பத்திலே இருக்கமே, அந்த ஒரு மனப்பதட்டம் என்பது தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனப்பதட்டம் என்பது தேவையில்லை. எதையுமே படிக்கிறத விரும்பி படிங்க, விரும்பி படிங்க. இன்னும் 95 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம்? இருக்கிறதுல ஈஸியான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இலக்கணத்தை வந்து கேட்டிருக்காங்க, கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் முன்ன சொன்ன மாதிரியே லாஸ்ட் 3 டேஸ் கொடுக்குறேன் பாருங்க, வேர்ச்சொல், வினையச்சம், இந்த மாதிரி வந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸி, புரிஞ்சு படிச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகா நீங்க அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம் பயம்ன்றது உங்களுக்கு தேவையே இல்லை. ப்ராப்பரா விரும்பி படிங்க. ஐயோ படிக்கலையே அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்க மனசுல இருக்கவே கூடாது, சரிங்களா? நமக்கு விரும்பி படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிடித்ததோட செஞ்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இன்றைய வகுப்புல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா தமிழ் பணி. நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம், சரிங்களா? நேற்றுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். நேற்று முதல்ல ஆரம்பிச்சது தமிழ் பணியில ஊவேசா ஐயாவை பத்தி பார்த்தோம், சரிங்களா? தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடியவர் ஊவேசா. ஜஸ்ட் அதை ஒரு ரீகால் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சது, சரிங்களா? தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய ஊவேசா, இவருடைய யாருடைய ஆசிரியர் இருந்தான்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துடைய ஆசிரியரா இருந்தாரு. அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்றாங்க? புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் மொத்தம் 80. நேற்று நான் ஷார்ட்கட் சொன்னேன், சரிங்களா? நேற்று நான் ஷார்ட்கட் சொன்னேன், மொத்தம் 80. 8 தொகையில 8, 10 பாட்டுல 10, வெண்பா 3 எழுத்து இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு சேருங்க 13. ஓகேங்களா? இந்த மாதிரி படிச்சோம் இல்லையா, அதை ஒரு மாதிரி ரீகேப் பண்ணிக்கோங்க. தென் இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க போறது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பத்தி பார்க்க போறோம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீனாட்சி சுந்தரனார், அடுத்து லக்குவனார். ஓகேங்களா? உங்களுக்கு சிலபஸ்ல உள்ளதை நான் அப்படி நடத்திடுறேன், நீங்க ஈஸியா படிச்சிடலாம். நடத்துறது மட்டும் கேளுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேப்பே மீனாட்சி சுந்தரனார் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை. தேப்பே மீனாட்சி பிறந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை. இவரை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு, சரிங்களா? நிறைய இருக்கு. இவருடைய பிறப்பு 1901, இறப்பு 1980. 1901 பிறந்திருக்கிறாரு, 1980 இறந்துட்டாரு. எந்த மாசம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாசம் 8ஆம் தேதி பிறந்திருக்காரு. ஜனவரி 8, 1901 அவர் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னுச்சாமி கிராமணியார் மற்றும் ருக்குமணி அம்மையார். பொன்னுச்சாமி கிராமணியார் மற்றும் ருக்குமணி அம்மையார். ஓகேங்களா? இவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதுற நூல்கள்லாம் சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, 10 பாட்டு ஆய்வு, தமிழ் மனம், மனோதத்துவ சரித்திரம், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், வள்ளுவரும் மகளிரும், இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இவர் எழுதணும். சரி, தமிழ் நூல் மட்டும் தான் எழுதியிருக்காரா? ஆங்கில நூல்கள் எழுதலையா? ஆங்கில நூல்களும் எழுதியிருக்காரு. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அட்வைரா இன் தமிழ், தமிழ் 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 தமிழை பத்தி தான் அதிகமா இருப்பாரு. தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், இது எல்லாமே தேப்போ மீனாட்சி எழுதுறதுதான். இவருக்கு ஒரு சிறந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வித்துவான் தேர்வு வச்சிருக்காங்க அவருடைய படிக்கக்கூடிய காலத்துல. அப்ப சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்னல் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் அந்த வித்துவான் எக்ஸாம், வித்துவான் தேர்வுக்கு முன்னிலை தேர்வு, இறுதி தேர்வு ரெண்டுமே இவர் ஒரே நேரத்துல எழுதியிருக்காரு. ஒரே நேரத்தை எழுதி அந்த மாநிலத்திலேயே முதல் நபராக வந்தவர் தான் இந்த மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வேற, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆயிக்காங்க. இவர் பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி விருதை பெற்றவர். பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி விருதை பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு பல்கலை செல்வர் என்ற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்தாங்க, சரிங்களா? திருவாவடுதுறை ஆதீனத்தால் பல்கலை செல்வர் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு.
நமக்கு முன்னாடியே பன்மொழி புலவர் என்று சொல்றதெல்லாம் அப்பாத்துறையார் தான் சொல்லுவோம். சரிங்களா? பன்மொழி புலவர் என்று சொன்னாலே அப்பாத்துறையார் தான் சொல்லுவோம். ஆனா இவருக்கும் பன்மொழி புலவர் என்ற பட்டம் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தால் வழங்கக்கூடிய பட்டம் தான் பன்மொழி புலவர் பட்டம். சரிங்களா? இவருக்கு பெருந்தமிழ் மணி என்ற பட்டமும் கொடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பட்டங்கள் வாங்கியிருக்காரு பாருங்க. பத்மபூஷன் கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்கிறாரு, பல்கலை செல்வர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, பன்மொழி புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு, பெருந்தமிழ் மணி என்று பட்டம் வாங்கியிருக்காரு. இதுல பல்கலை செல்வர் என்ற பட்டம் திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கப்பட்டது. பன்மொழி புலவர் என்ற பட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தால் வழங்கப்பட்ட பட்டம். சரிங்களா? பெருந்தமிழ் மணி அது எங்கன்னா சிவபுரி சன்மார்க்க சபையால கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெருந்தமிழ் பட்டம். இன்னும் சொல்லப்போனா இவர் ஒரு மன்றமும் தொடங்கி இருக்கிறார். அது என்ன மன்றம் என்று பார்த்தா அனைத்திந்திய பல்கலை தமிழாசிரியர் மன்றம். அனைத்திந்திய பல்கலை தமிழ் ஆசிரியர் மன்றம் தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவரை திருவிக ரொம்ப அழகா சொல்லுவாராம். இவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு, தமிழை பத்தி எத்தனை ஆங்கில நூல்கள் எழுதியிருக்காரு. அப்ப இவர் அழகா சொல்லலாம், இவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்பா அப்படின்னு யாராச்சும் திருப்பிக்கா சொல்லியிருக்காரு. திரும்பி பார்த்தா பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகம் யாரு? மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறாரு மீனாட்சி சுந்தரனார். தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பெற்றோர் பொன்னுச்சாமி கிராமணி மற்றும் ருக்குமணி அம்மையார். ஓகேங்களா? இவரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் சிகாகோ பல்கலைக்கழகத்திலையும் தலைமை பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறார். நல்லா வச்சுக்கோங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் சிகாகோ பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சிகாகோ பல்கலைக்கழகம் இது ரெண்டுலையுமே தமிழ் பேராசிரியர் பணியாற்றிருக்காரு. இவர் பிறந்த வருடம் 1901. சரிங்களா? ஜனவரி 8 1901. ஓகேங்களா? 8/1/1901. சரி, இவரை பல்கலைக்கழக செல்வர் என்று யார் கொடுத்தாங்க? திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கினது. பல்கலைக்கழக செல்வர் என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டுச்சுன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது. இவர் எழுத நூல்கள் பாருங்க: வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, மனோதத்துவ சரித்திரம், வள்ளுவர் கண்ட நாடும், சரிங்களா, காமமும் தமிழா நினைத்துப்பார், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தமிழா நினைத்துப்பார், காணல் வரி, வாழும் கலை, மொழியியல் விளையாட்டு, சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, 10 பாட்டு ஆய்வு, தமிழ் மனம். ஓகேங்களா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறீங்கன்னா வள்ளுவரும் மகளிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வள்ளுவர் கண்ட நாடுக்கு அன்பு முடி சேர்த்திருக்காங்க. வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சேர்ந்து அன்பு முடி செலுத்திருக்காங்க. எதனால? மனோதத்துவ சரித்திரத்தின் அடிப்படையில. மனோதத்துவ சரித்திரத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்க? தமிழா நினைச்சு பாரு, தமிழா நினைச்சு பாரு, 10 பாட்டு ஆய்வு இருக்கு, சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு, மொழியியல் விளையாட்டெல்லாம் இருக்கு. சரிங்களா? மொழியியல் வரலாறுலாம் இருக்கு. எதுக்காக அன்புமணி சொல்றாங்க? மனோதத்துவ சரித்திரத்தின் அடிப்படையில எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழா நினைச்சு பாருன்னு தமிழர்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரிங்களா? அதான் சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு, 10 பாட்டு ஆய்வு இருக்கு, மொழியியல் விளையாட்டு இருக்கு, தமிழ்ல வாழக்கூடிய கலைகளை பத்தி இருக்கு, தமிழ் மனம் வீசி பறக்குது. சரிங்களா? வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சேர்ந்து அன்புமணி செலுத்துறாங்க. இதனால மனோதத்துவ சரித்திரத்தின் அடிப்படையில. ஏன்? தமிழா நினைத்து பார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்காக தமிழா நினைச்சு பாரு என்னென்னலாம் இருக்கு. தமிழ்ல சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு, 10 பாட்டு ஆய்வு இருக்கு, மொழியியல் விளையாட்டு இருக்கு, வாழக்கூடிய கலைகள் இருக்கு, தமிழ் மனம் கமழுது, தமிழ் மனம் கமழுது. ஷார்ட்கட்காக சொல்றதுதான். சரிங்களா? புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து இவர் எழுதிய ஆங்கில நூல்கள்: ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், பேர்ட்ஸ் ஐ வியூ, அட்வைரா இன் தமிழ். ஓகேங்களா? இப்ப நீங்க ஹிஸ்டரியிலே 2
தமிழ் லாங்குவேஜ், தமிழ் லிட்ரேச்சர். யாரை பத்தி? பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். ஷார்ட்கட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் வருவார். யாரை பத்தி எழுதுறாரு? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கண்ணால பாக்குறாரு. பேர்ட்ஸ் ஐ வியூ ஷார்ட்கட்காக சொல்றேன். அட்வைடா இன் தமிழ். ஓகேங்களா? சோ தேப்பா மீனாட்சி என்னென்ன ஆங்கில நூல்கள் எழுதியிருக்காருன்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், தென் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், பேர்ட்ஸ் ஐ வியூ, அட்வைடா இன் தமிழ். ஓகேங்களா? இது எல்லாமே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்கள். சரி, தேப்போ தமிழ் நூல்கள் என்னென்ன? வள்ளுவரும் மகளிரும் சேர்ந்து வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ரெண்டு பேரும் போய் அன்புமணி செலுத்துறாங்க. எதுக்காக? மனோதத்துவ சரித்திரத்துக்காக அன்புமணி செலுத்துறாங்க. ஏன்னு கேட்டதுக்காக, தமிழா நினைச்சு பாரு, தமிழ்ல என்னென்ன இருக்குன்னு நினைச்சு பாரு. சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு, 10 பாட்டு ஆய்வு இருக்கு, காணல் வரி இருக்கு, வாழக்கூடிய கலைகள் இருக்கு, மொழியியல் விளையாட்டுகள் இருக்கு. ஆக மொத்தம் தமிழ் மனம் பரப்பக்கூடியதா இருக்கு. அதனால அன்புமணி சூட்டுறோம். ஓகேங்களா? தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முல்லை தேர்வு, இறுதி தேர்வு ரெண்டையுமே ஒரு சேர எழுதி மாநிலத்துல முதல் நபராக வெற்றி பெற்றவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? 1923 சென்னை உயர் நீதிமன்றத்துல இவர் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. 1923 சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அது மட்டுமல்ல, 61 சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு. 61 சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியர். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இவர் தமிழ் பேராசிரியர் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அனைத்து இந்திய பல்கலைக்கழகமும் தமிழ் ஆசிரியர் மன்றமும் நிறுவியவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்க அழைக்கிறார். ஓகேங்களா? பன்மொழி புலவர் பட்டம் யார் கொடுத்தாங்க? குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். ஓகேங்களா? பல்கலை செல்வர் பட்டம் யார் கொடுத்தாங்க? திருவாவடுதுறை ஆதீனம். ஓகேங்களா? திருவாவடுதுறை. திருவண்ணாமலை வேற, திருவாவடுதுறை வேற. ஓகேங்களா? பத்மபூஷன் கலைமாமணி பட்டமும் வாங்கியிருக்காரு. பெருந்தமிழ் மணி என்ற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா, சிவபுரி சன்மார்க்க சபையால இவருக்கு வழங்கினாங்க. சரிங்களா? அனைத்து இந்திய தமிழ் பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தொடங்கியிருக்காரு. தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக தேர்ந்திருக்காரு. இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என திருவிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரி, இப்ப இவரை பத்தின வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க? இவரை பத்தின வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க? மீனாட்சி சுந்தரனார் பிறந்த இடம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை பத்தின கேள்வி. சரிங்களா? எப்பெல்லாம் கேட்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவரை பத்தின பிறப்பு. பிறப்பு எங்க பிறந்திருக்கிறாரு? சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை. சரிங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டையில பிறந்திருக்காரு. அது மட்டுமல்ல, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தர் யார்? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். முதல் துணைவேந்தர். ஓகே. அடுத்து யாருக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார்? எந்த வருஷம் இவர் ஹரிஜன மக்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார்னு பாத்தீங்கன்னா 1916 ஆண்டு. 1916 ஆண்டு ஹரிஜன மக்களுக்கு இரவு பள்ளிக்கூடங்கள் நடத்தினார். நடத்திய ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1916. 1916 ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடம் நடத்தினாரு. ஓகேங்களா? அடுத்து மீனாட்சி சுந்தரனார் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1924. மீனாட்சி சுந்தரனார் முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதியே காமிச்சிருப்பேன். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு
சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1924. 1924. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷங்கள்லாம் கேக்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ஹரிஜன மக்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினாரு மீனாட்சி சுந்தரனார். அது எந்த வருஷம்டா? 1916. சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது எந்த வருஷம்னா 1924. அது மட்டுமல்ல, தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டார். தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டார். தொல்காப்பிய சொல் அகராதியை எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1961. 1961ஆம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாரு. எத? தொல்காப்பிய சொல் அகராதிய. ஓகேங்களா? சரி. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மீனாட்சி சுந்தரனார் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் பார்த்திருக்கோம். அதாவது உங்களுக்கு சிலபஸ் வந்து 10ஆம் வகுப்பு தான் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப டெப்தா பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கதை மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப மீனாட்சி சுந்தரனார் நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா வள்ளுவர் வருவார். ஓகேங்களா? வள்ளுவரும் மகளிரும் முடிஞ்சு போச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளுவரும் மகளிரும் வந்துட்டாங்க. வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பு மொழி செலுத்துறாங்க. எதனால? மனோதத்துவ சரித்திரத்தின் அடிப்படையில. ஏன் ஏன் கொடுக்குறாங்க நம்ம கேக்குறோம் இல்லையா? தமிழா நினைத்துப்பார் 10 பாட்டு ஆய்வு இருக்கு. சமண தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு. காணல் வரி இருக்கு. மொழியியல் விளையாட்டுகள்லாம் இருக்கு. வாழக்கூடிய கலையை பத்தியும் தமிழ் மொழியில இருக்கு. தமிழ் மனம் கமலக்கூடியதா இருக்குது. அதனால அன்பு மொழி செலுத்துறேன். இதெல்லாம் சொன்னவர் யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இன்னும் சொல்ல போனா இவர் வேதாந்த சங்க தலைவர் என்று சொல்றாங்க. வேதாந்த சங்க தலைவர் என்றும் மீனாட்சி சுந்தரனார் சொல்றாங்க. அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் விளங்கி இருக்கிறாரு. அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் விளங்கி இருக்கிறாரு. சரிங்களா? அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் இவர் விளங்கி இருக்கிறாரு. யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? ஓகே. அது மட்டுமல்ல, இவர் வந்து மாண்டிசரி பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பள்ளியை நிறுவியிருக்கிறார். எந்த வருஷம்னா 1947. மாண்டிசரி பள்ளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டு பொருளை வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. பாடம் வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. கஷ்டமாவே இருக்காது. சாதாரணமா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், குச்சியை வச்சு நம்மளாம் வந்து பென்சிலை வச்சு வரைய சொல்லுவாங்க நம்ம படிச்ச படிப்புலையா. ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு பசங்க எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 ஸ்டிக் கொடுத்துறாங்க. 1947ஆம் ஆண்டு மாண்டிசேரி பள்ளியை நிறுவியிருக்கிறாரு. 1947ல மாண்டிசேரி பள்ளி. சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் நம்ம இவரை பத்தி பார்த்திருக்கோன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இவருடைய பிறப்பு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை. இவருக்கு 3 பட்டங்கள் வந்திருக்கு. திருவாவடுதுறை ஆதீனத்தால் இவருக்கு வழங்கக்கூடிய பட்டம் பல்கலை செல்வர் பட்டம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆதீனத்தால் வழங்கப்பட்ட பட்டம் பன்மொழி புலவர் பட்டம். சிவபுரி சன்மார்க்க சபையால் வழங்கப்பட்ட பட்டம் பெருந்தமிழ் மணி பட்டம். அனைத்திந்திய பல்கலைக்கழகம் ஒரு தமிழாசிரியர் மன்றமும் ஒரு தொடங்குகிறாரு. அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் ஒரு தொடங்கியிருக்கிறாரு.
சரிங்களா? இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று யார் சொன்னாங்கன்னா திருவிக சொல்லியிருக்காங்க. இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வேதாந்த சங்க தலைவராகவும் விளங்கியிருக்கிறாரு. 1947 மாண்டிசேரி பள்ளி நிரூபியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. எந்த வருஷம்னா 1961. சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு 1924. சரிங்களா? அது மட்டுமல்ல, சென்னையில உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவும் இவர் இருந்திருக்காரு. எந்த வருஷம்னா 1923. சரிங்களா? 1923. இதுல மீனாட்சி சுந்தரனாரை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? வருடங்கள் நிறைய இருக்கு. இப்ப இந்த படத்தை வச்சே நான் போட்டுறேன். சரிங்களா? படத்தை வச்சே 23 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். 23. ஓகேங்களா? அடுத்து 47. அப்படி வால் கிளாக் மாதிரி வாங்க. 47ல மாண்டிசோரி பள்ளி நிறுவி இருக்கிறார். மாண்டிசோரி பள்ளி நிறுவியவர் நிறுவியவர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பிய சொல்லகராதியை பதிப்பித்த ஆண்டு. தொல்காப்பிய சொல்லகராதியை பதிப்பித்த ஆண்டு 1921. தொல்காப்பிய சொல்லகராதி. ஓகேங்களா? பதிப்பித்தது பாருங்க. 21 தொல்காப்பிய சொல்லகராதி பதிப்பித்து வெளியிட்டு இருக்காரு. 23 சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர் இருந்திருக்காரு. 47ல சாரி 24 ஒண்ணு இருக்குது. 24 என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல சாரி சென்னை மாநகராட்சியில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 24 சென்னை மாநகராட்சி உறுப்பினர். சென்னை மாநகராட்சி உறுப்பினர். அத கிளாக் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? 21 23 24 47. ஓகேங்களா? 21 23 24 47. ஓகேங்களா? இவர் பிறந்த வருடம் 1901. வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி 41 47 வரை வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பிய சொல் அகராதி. சாரிப்பா 61பா தொல்காப்பிய சொல் அகராதி. 61 தொல்காப்பிய சொல் அகராதி. ஓகேங்களா? தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டான 1961. ஓகேங்களா? இதுதான் மீனாட்சி சுந்தரனாரை பத்தின முக்கியமான குறிப்புகள். சரி, இப்ப ஒரே ஒரு முறை ரீகால் சொல்லிடுறேன். என்ன நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், பெருந்தமிழ் மணி, இது மட்டும் தான் கன்ஃபியூஸா இருக்கும். பல்கலை செல்வர். சரிங்களா? பல்கலை செல்வர். பொதுவா செல்வந்தரை ரொம்ப மரியாதையா சொல்லுவோம். திரு 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 மரியாதைக்குரியவரே அப்படின்னு சொல்லுவோம். பத்திரிகையில தான் வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து திருன்ற பெயர் போட்டு எழுதுவோம். பல்கலை செல்வர். ஓகேங்களா? அப்ப திரு திருவாவடுதுறை ஆதீனம். பன்மொழி புலவர், பன்மொழி குன்றக்குடி, திருவண்ணாமலை ஆதீனம். ஓகேங்களா? அடுத்து பெருந்தமிழ் மணி, சிவபுரி சன்மார்க்க சபை. சிவபுரி சன்மார்க்க சபை. ஓகேங்களா? 4 வருடங்கள் முக்கியம். அவர் பிறந்த வருடம் 1901, இறந்த வருடம் 1980. இறந்த வருடம் 1980. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து
இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சி லக்குவனார். சரிங்களா? சி லக்குவனார். இவருடைய இயற்பெயர் லட்சுமணன். இவருடைய இயற்பெயர் லட்சுமணன். இவர் எந்த ஊர்ல பிறந்தான்னு பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல வாய்மையேடு அப்படின்னு ஊர்ல இவர் பிறந்திருக்காரு. வாய்மையேடு என்ற ஊர்ல இவர் பிறந்திருக்கிறாரு. திருத்துறைப்பூண்டி பக்கம் வாய்மேடு என்ற ஊர்ல சி லக்குமணன் பிறந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து லட்சுமணன். ஓகேங்களா? இவர் ஒரு தமிழ் ஆசிரியர். இவருடைய தமிழ் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமி சிதம்பரனார். சாமி சிதம்பரனார் இவர் ஒரு தமிழாசிரியர். இவருக்கு தமிழாசிரியர் விளங்கியவர் யாருன்னா சாமி சிதம்பரனார். இந்த மாதிரி லட்சுமணன் அப்படின்ற பேரை லக்குவனார் என்று மாத்தினவர் யாருன்னா இவருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனார் தான். இவருடைய பெயர் லட்சுமணன். ஆனா இந்த லட்சுமணன் என்ற பெயரை லக்குவனார் என்று மாத்தியவர் யாருன்னா இவருடைய ஆசிரியர், இவருடைய தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பரனார் தான் இவருக்கு பேர் மாத்திருக்கிறார். ஓகேங்களா? இவர் எங்கெங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர் வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா திருவையாறு, திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த ஊர்ல எல்லாம் தமிழ் ஆசிரியர் வேலை பார்த்திருக்கிறாரு. சரிங்களா? இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திராவிட கூட்டரசு மற்றும் குரல் நெறி என்ற இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. திராவிட கூட்டரசு மற்றும் குரல் நெறி என்ற இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு புனை பெயர் இருக்கு. இவரே வச்சுக்கிட்ட பேர் தான். அது என்ன புனை பெயர்? தொல்காப்பியன். ஓகேங்களா? தொல்காப்பியன் என்ற புனை பெயரை கொண்டவர் சி லக்குவனார். தொல்காப்பியன் என்ற புனை பெயரை கொண்டவர் சி லக்குவனார். இதுல தமிழ் ஸ்கூல்ல வந்து பிரசன்ட் ஆப்சன்ட் போடுவாங்க இல்லையா? ஸ்கூல்ல பிரசன்ட் ஆப்சன்ட் போடுவாங்க இல்லையா? அத மாத்தி உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்ல வச்சவரே லக்குவனார் தான். தமிழ் வகுப்பு எடுக்கும் போது வருகை பதிவு எடுப்பாரு, அட்டண்டன்ஸ் எடுப்பாரு. அப்ப எல்லாரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ணாரு, தமிழ் வகுப்பு எடுக்கும் போது உன்னுடைய நான் பேர் சொன்னா நீ உள்ளேன் ஐயா என்று கூறணும் அப்படின்னு மாற்றி கொண்டு வந்தவர் தான் லக்குவனார். சரிங்களா? இவரும் இந்திய எதிர்ப்புல கலந்துகிட்டார். இந்திய எதிர்ப்புல கலந்து கொண்ட நபர் தான் லக்குவனாரும். அதுல இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எந்த வருஷம்னா 1965ல. சரிங்களா? இவர் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கி இருக்கிறாரு. எந்த வருஷம்னா 1962. 65ல கைது செஞ்சுட்டாங்க இந்தி திணிப்புல. அடுத்து ஃபர்ஸ்ட் வர்றது என்ன பாத்தீங்கன்னா 62. ஓகேங்களா? தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கிய ஆண்டு 62. இவரு உஸ்மேனியா பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? உஸ்மேனியா பல்கலைக்கழகத்துல தமிழ் தமிழ் துறை பல்கலை சாரி தமிழ் துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 68 மற்றும் 70. 68 டு 70 2 வருஷம். 68, 69, 70. ஓகேங்களா? 70 வரையும் வேலை பார்த்திருக்கிறாரு. சரி. இவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. என்னடா என் வாழ்க்கை போர் என்பது யாரின் வாழ்க்கை வரலாறு? என் வாழ்க்கை போர் என்பது என் வாழ்க்கை போர் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? அதாவது தன்னுடைய வரலாற்று நூலையே என் வாழ்க்கை போர்னு எழுதியிருப்பார். சொன்னவர் சி லக்குவனார். எழுதினவர் யாரு? லக்குவனார். இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு? சரிங்களா? இவரு என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திராவிட கூட்டரசு மற்றும் குரல் நெறி. இவர் நடத்திய இதழ்கள் திராவிட கூட்டரசு மற்றும் குரல் நெறி இதழ்கள். திராவிட கூட்டரசு மற்றும் குரல் நெறி இந்த இதழ்கள்லாம் இவர் நடத்திருக்கிறாரு. ஓகேங்களா? சரி பாருங்க. பெயர் லக்குவனார், சிங்கார வேலன் ரத்தினம் அம்மாள். இவருடைய இயற்பெயர் லட்சுமணன். இந்த லட்சுமணன்ற பெயரை லக்குவனான்னு மாத்தினவர் யாருன்னா இவருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனார். இவருடைய தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பரனார். ஓகேங்களா? வாய்மை மேடு. சரிங்களா?
இவர் எழுதிய நூல்கள் பாருங்க, நிறைய நூல்கள் இருக்கு இவருக்கும். எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, வள்ளுவர் கண்ட இல்லறம், வள்ளுவர் வகுத்த அரசியல், பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, எல்லோரும் இந்நாட்டு அரசர், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம். சரிங்களா? தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம். மேம் என்ன மேம் இப்படி கொடுத்திருக்காங்களே, என்ன பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து வள்ளுவரும் மகளிரும் என்று சொன்னால் மீனாட்சி சுந்தரனார், வள்ளுவர் கண்ட நாடும் காமம் என்றால் மீனாட்சி சுந்தரனார் தேப்போ. லக்குவனார் என்ன எழுதியிருக்காரு பாருங்க, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், மாணவர் ஆற்றுப்படை, எழிலரசி, வள்ளுவர் கண்ட இல்லறத்துல எழிலரசி இருக்காங்க, வள்ளுவர் வகுத்த அரசியல்ல மாணவர் ஆற்றுப்படைகள் இருக்காங்க, மாணவர் ஆற்றுப்படை இருக்காங்க. அந்த மாணவர் ஆற்றுப்படை என்னெல்லாம் சொன்னாங்க, பழந்தமிழை பத்தி, கற்பிக்கிற முறையை பத்தி, எல்லாரும் இந்த நாட்டு அரசர் தான். சரிங்களா? எல்லாரும் இந்த நாட்டு அரசர் தான் சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சோ ஒரு தடவை உங்களுக்கு ஈஸியா பார்த்தாலே புரிஞ்சிடும். எப்படின்னா, லக்குவனார் அப்படின்னால அவர் எழுதுற நூல்கள் முதல் வள்ளுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் கண்ட இல்லறம், அதுல யார் இருக்காங்க? எழிலரசி இருக்காங்க. வள்ளுவர் வகுத்த அரசியல், அதுல யார் இருக்காங்க? மாணவர் ஆற்றுப்படை இருக்காங்க, மாணவர் ஆற்றுப்படை இருக்காங்க. அந்த ஆற்றுப்படை எதை பத்தி எல்லாம் சொல்றாங்க? பழந்தமிழை பத்தி சொல்றாங்க, கற்பிக்கக்கூடிய முறையை பத்தி சொல்றாங்க. எல்லாரும் இந்த நாட்டு அரசர் தான்றத தொல்காப்பியத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சரிங்களா? தொல்காப்பியத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், வள்ளுவர் வகுத்த அரசியல்ல மாணவர் ஆற்றுப்படை இருக்காங்க. எதை பத்தி? பழந்தமிழை பத்தி, கற்பிக்கக்கூடிய முறையை பத்தி. எல்லாரும் இந்த நாட்டு அரசர் தான் எதுல சொல்றாங்கன்னா தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்குதல் சொல்றாங்க. வள்ளுவர் கண்ட இல்லறத்துல யார் இருக்காங்கன்னா எழிலரசி இருக்காங்க. ஷார்ட்கட்காக சொல்றேன், ஓகேங்களா? அடுத்து இவர் எழுதிய ஆங்கில நூல்கள், A Brief Study of Tamil Words, The Making of Tamil Grammar, A Brief Study of Tamil Words, The Making of Tamil Grammar. இது வந்து லக்குவனார் எழுதிய இங்கிலீஷ் நூல். சரிப்பா, மீனாட்சி எழுதிய தமிழ் ஆங்கில நூல்கள் வந்து நிறைய இருந்துச்சு, அது எப்படி பண்றது? எப்படி சொல்றது? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், 3 முடிஞ்சு போச்சா? அடுத்து தமிழை பாக்குறாரு, தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, அட்வைடா இன் தமிழ். சரிங்களா? அட்வைடா இன் தமிழ். 5 ஆங்கில நூல்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதியது. ஒரே ஒரு ஆங்கில நூல், அதுவும் கிராமர் சம்பந்தமா வந்திருக்குது, லக்குவனார் எழுதியது. A Brief Study of Tamil Words, The Making of Tamil Grammar, The Making of தமிழ் கிராமர். இவர் எந்தெந்த பள்ளியில வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர், திருவையாறு, திருநெல்வேலி, இந்த இருக்க ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் ஸ்கூல்ல தமிழ் வாத்தியாரா வேலை பார்த்திருக்காரு. அப்ப அவர் தமிழ் வகுப்புகள்ல கிளாஸ் எடுக்கும் போது, அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டு வந்தவர் தான் லக்குவனார். சரிங்களா? இவரு யாருடைய கவிதை படைப்புல முன்னோடின்னு சொன்னா, வரதராஜனார், கருணாநிதி, மூவா மற்றும் கருணாநிதி, இவங்களுடைய கவிதை படைப்புகளோட முன்னோடியா இருந்திருக்காரு. தொல்காப்பியர் என்ற புனைப்பெயரை கொண்டவர், தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சரிங்களா? லக்குவனார் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதான வருஷம் 1965. 1936 தமிழ் பாதுகாப்பு சட்டம் தொடங்கி இருக்கிறாரு. 1936 தமிழ் பாதுகாப்பு சட்டம் தொடங்கியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உஸ்மேனியா பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக பணியாற்றி இருக்காரு. எந்த வருஷம்னா 1968 டு 70. சரிங்களா? 1968 டு 70. இதுதான் லக்குவனாரை பத்தின முக்கியமான குறிப்புகள். ஓகேங்களா? 73வது வருஷம் இறந்துட்டார். தொல்காப்பியர் என்ற புனைப்பெயரை கொண்டவர், தொல்காப்பியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இது எல்லாமே யாரு? லக்குவனார். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்து திருக்குறள் பொருட்பால்ல குடியியல்ல பண்புடைமை பார்க்க போறோம். சரிங்களா? பண்புடைமை பார்க்க போறோம். இந்த திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி, சரிங்களா, திருக்குறளுக்கு விரிவுரை யார் எழுதியிருப்பாங்க? திருக்குறள் விரிவுரை
திருக்குறள் பத்தின விரிவுரை யார் எழுதியிருப்பாங்கன்னா திருவிகா. திருவிகா. அடுத்து திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை யார் எழுதியிருப்பாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏன்னா நம்ம திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டம் பார்த்தாச்சு, திருவள்ளுவர் சிலையை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அந்த முக்கியமான குறிப்புகள். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிப்பா. திருக்குறள் தமிழ் மரபுரை எழுதியிருப்பாங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார். திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார் எழுதியிருப்பார். இளங்குமரனார் எழுதியிருப்பாங்க. சரிப்பா. திருக்குறள் தெளிவுரை யார் எழுதியிருப்பாங்க? திருக்குறளுக்கு தெளிவுரை வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். தெளிவுரைனா தெளிவான அப்பயே வந்து கப்பல்கள் வாங்கினவர். சரிங்களா? அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம். திருக்குறளுக்கு நீதி இலக்கியம் எழுதியவர் யாரு? நீதி இலக்கியம் எழுதினவங்க திருநாவுக்கரசு. சரிங்களா? திருநாவுக்கரசு. காத்தா திருநாவுக்கரசு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீதி வேணும்னு சொன்னா நம்ம எங்கப்பா போவோம்? அரசாங்கத்துல தானே போவோம். அரசாங்கத்துல தானே போவோம். சோ நீதி இலக்கியம் என்றால் திருநாவுக்கரசு. ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். சரிங்களா? மரபுரை. மரபுரை என்றால் இளங்குமரனார். தெளிவுரை என்றால் வ.உ.சி. ரொம்ப தெளிவானவர். மெய்ப்பொருளுரை. மெய் பொருள் என்றால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறளுக்கு விரிவான உரை எழுதினவர் திருவிகா. இதை எப்ப ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா திரு திருக்குறளுக்கு விரிவுரை எழுதின சுருக்கமா அவரோட பேரே சுருக்கமா எழுதியிருக்கோம். அவரும் விரிவுரை எழுதியிருக்காரு. அவர் தான் திருவிகா. சரிங்களா? திருக்குறள் மரபுரை வந்து திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார். திருக்குறள் மரபுரை வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது பண்புடைமை என்ற அதிகாரத்தில் கூடிய பாடல்கள். ஓகேங்களா? பண்புடைமை என்ற அதிகாரத்தில் கூடிய பாடல்கள் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் குறள். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்ன சொல்றாங்க? என்பதத்தால் எய்தல். நம்ம எப்பவுமே எல்லார்ட்டையும் எளிமையோட இருக்கணும். யாராதான் சரி, இருக்கவே இல்லாதவன் யாராதான் சரி, என்பதத்தால் அனைவரிடத்திலும் எளிமையாக பழக வேண்டும். அனைவரிடத்திலும் எளிமையாக பழக வேண்டும். எளிதென்ப எளிதாக இருப்பது யாராக இருந்தாலும் பண்புடைமை என்னும் வழக்கு. சரிங்களா? யார் மட்டும் என்றால் அனைவரிடத்திலும் பண்புடைமை என்னும் வழக்கு. அது ஒரு நல்ல பண்பு இல்லையா? பண்பு நலன்கள் இல்லையா? என்னும் வழக்கு. இங்கு வழக்கு என்று சொல்லக்கூடியது நன்னெறி. வழக்கு என்று சொல்லக்கூடியது நன்னெறி. நன்னெறி நல்ல வழிகள். அடுத்து பாருங்க, 1 2 3
இணை 1 2 சரிங்களா, பொழுப்பு 1 3, ஒருவு 1 4. அப்ப இது என்ன வரும்? கூளை மோனை என்று வரும். கூளை மோனை. சரிங்களா, கூளை மோனை 1 2 3. 3 சீர்கள்லையுமே முதல் எழுத்து ஒன்று வருவது. 3 சீர்கள்லையுமே முதல் எழுத்து ஒன்று வருவது கூளை மோனை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. என்பதால் எய்தல் எரிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்ப பண்பு. அப்ப இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதா? இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் இது என்னது? அடி எதுகை. அடி எதுகை. புரிஞ்சிருச்சுங்களா? யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்மையை அடைவது ரொம்ப ரொம்ப எளிது. அடைவது ரொம்ப ரொம்ப எளிது. அடுத்து பாருங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், அதாவது நல்ல குடியில பிறந்திருக்கும் சரிங்களா. உயர்ந்த குடியில பிறந்தவங்களுக்கு அன்பு இருக்கும். உயர்ந்த குடியில பிறந்தவங்களுக்கு அன்பாவும் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அன்புடையா திகழ்வது உயர்ந்த குடிப்பிறப்பு. இது ரெண்டுமே ஒரு நல்ல பண்பாளர்களுடைய இயல்பாகவே இருந்திருக்கு. பண்புடைமை என்னும் வழக்கு. அவங்க நல்ல வழிதான் இருப்பாங்க சரிங்களா. உயர்ந்த குடியில பிறந்தவங்க அன்புடையவரா இருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்ற என்று சொல்லக்கூடிய இங்க உயர்ந்த குடி. ஆன்ற என்று சொல்லக்கூடியது இங்கு உயர்ந்த. சரி, அடுத்து பாருங்க. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால ஒத்திருக்கக்கூடியது மக்களோட ஒத்திருக்கிறது சரிங்களா. அந்த மாதிரி பொருந்தத்தக்க பண்பால ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். என்ன சொல்றாங்க? உருப்பத்தல், உடம்பு இணைஞ்சிருக்கா, உயிரோட உடம்பு இணைஞ்சிருக்கா, அதே மாதிரி சரிங்களா. அதே மாதிரி நம்ம மக்களோடையும் ஒத்து போயிருக்கணும். மக்களோடையும் ஒத்து போயிருக்கணும். அதாங்க என்ன சொல்றாங்க? உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அன்று. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும் சரிங்களா. மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும். நீங்க பாருங்க, எல்லாமே ஒப்பு ஒப்பு ஒப்புன்னு வந்திருக்கா. அப்ப இது என்ன அணியா இருக்கும்? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பாருங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. ஒண்ணுமே இல்ல, நயனோடு நீதியோட உதவி புரியக்கூடியவங்க சரிங்களா. நீதியோட நேர்மையோட அறத்தை வச்சு பிறருக்கு உதவி கூடியவங்க இருக்காங்க இல்லையா. அப்படி உதவக்கூடிய ஒருத்தர் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட பண்பாளர்களை இந்த உலகமே பாராட்டும். நயனோடு நன்றி புரிந்த, நேர்மையோட நியாயத்தோட உதவி புரிந்த பயனுடைய இருக்கிறாலதான் இந்த உலகமே அவங்கள பாராட்டுது. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும். அத்தகைய பண்பாளரை மட்டும்தான் என்ன செய்யுது? உலகம் பாராட்டுது. ஓகேங்களா. நயன் என்றால் எதை குறிக்குது? நேர்மையை குறிக்குது. நயன் என்றால் இங்க எதை குறிக்குது? நேர்மையை குறிக்குது. நயன் என்றால் நேர்மையை குறிக்குது. அடுத்து சரிங்களா. நன்றி என்று சொல்லக்கூடிய இங்க உதவி. நன்றி என்று சொல்லக்கூடியது இங்கு உதவி. அடுத்து பாருங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு.
அதாவது விளையாட்டுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு தீய வகையில கெடுதல் நினைக்க கூடாது. கெடுதல் நினைக்க கூடாது. விளையாட்டுக்கு கூட ஒருத்தரை நம்ம கெடுதல் நினைக்க கூடாது, இகழ்ச்சியா பேசக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுடைய குணநலன்களை அறிஞ்சு அவங்களுக்கு என்னவாவது நம்ம உதவி செய்யணும். சரிங்களா? உதவி செய்யணும். அடுத்தவங்களோட இப்ப நான் இருக்கேன், ஒருத்தவங்க என்ன ரொம்ப கோவமா பேசுறாங்க, சண்டைக்காரமா இருக்காங்க. அப்ப அவங்களோட போய் என்ன செய்ய, பழிக்கு பழி வாங்கக்கூடாது, இகழ்ச்சியா பேசக்கூடாது. அவங்க சாந்தமாகற அளவுக்கு நான் அன்பான முறையில அவங்க கிட்ட பேசணும். அப்படிப்பட்ட நல்ல பண்பு நம்ம கிட்ட வரணும். நகையுள்ளும், சரிங்களா? நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாக கூட, சிரிப்புக்கு கூட, சரிங்களா? விளையாட்டாகவும். இன்னா அப்படின்னா தீய, விளையாட்டுக்கு கூட தீய செயல்களை செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உண்மையிலேயே இந்த உலகமாகப்பட்டது எப்படி இருக்குது, நல்ல பண்புகளை உடையவர்களா மட்டும்தான் இருக்கு. இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோட மண்ணு மக்கி போயிருக்கும். இப்ப காமராஜர் எடுத்துக்கங்க, தந்தை பெரியார் எடுத்துக்கங்க, இவங்க நல்லவங்க தானே, நல்ல பெரியவங்க தான். இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள விட நம்ம வீட்டுல உள்ள சான்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களும் நல்லவங்க. அவங்க நல்லது செய்யறாதான் நம்மளும் அவங்களோட வழி வழியா வர நம்ம எல்லாருமே நல்லது செய்வோம், நல்ல பண்புடன் கூட இருப்போம். அதத்தான் சொல்றாங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். சரிங்களா? பண்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த நல்ல பண்பாளர்கள் இந்த உலகத்துல இருக்கனாலதான், சரிங்களா, நல்ல பண்பானவங்க இந்த உலகத்துல இருக்கனாலதான் எப்படி இருக்குது, இந்த உலகம் நிலை பெற்று இருக்குது. அப்படி பண்பாளர் இல்லைன்னா நிலை பெற்றதா இருக்காது. சரிங்களா? நிலை பெற்றதா இருக்காது. உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது. இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும், மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிருக்கும். பண்புடையார் மண்பு அடி எதுகை. சரிங்களா? அடி எதுகை. அடுத்து பாருங்க, பண்பு பட்டுண்டு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு, இணை மோனை. இணை மோனை. சரிங்களா? ஒன்னு ரெண்டு. அடுத்தடிய பாருங்க, மா மா மா. அப்ப இது என்னது, முற்று மூனை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். என்ன சொல்றாங்க, ஒரு கருவி, கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு வாளையே கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு கருவி, கூர்மையரேனும் அந்த கருவியை போல திறமையுடையவராக தெளிவானவர்களா இருப்பாங்க, அறிவானவர்கள். மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அப்படிப்பட்ட மக்கட்பண்பு இல்லாதவர்கள் யாருமா இருப்பாங்கன்னா, ஓரறிவு உடைய மரத்தை போல இருப்பாங்க. ஓரறிவுடைய மரத்தை போல இருப்பாங்க. அறம் போலும் கூர்மையரேனும், வாளை கூர்மையாக கூடிய ஒரு கருவியை போல கூர்மையான அறிவு உடையவர்கள். சரிங்களா? கூர்மையான அறிவு உடையவா இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மக்களுக்குரிய பண்புலன்கள் இல்லாதவர்கள், அந்த ஓரறிவு உடைய மரமாகவே கருதப்படுவாங்க. என்னது, பிறர் கொடுத்து இயல்பணும், நல்ல பண்புடன் கூட இருக்கணும். இப்படி உள்ளதான் மக்கள். சும்மா எல்லா செல்வத்தையும் வச்சுக்கிட்டு நான் எனக்கேன்னு வச்சுக்க கூடாது. சரிங்களா? நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. என்னது, நட்பு கொள்ள இயலாதவன் தீங்கு செய்வரிடத்துல போய் பண்புடையராக பழக இயலாது, இழிவான செயல். ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது.
அவன் என்ன செய்யறான், போய் ஒரு கெடுத்தல்காரன்ட்ட போய்கிட்டு போய் நல்லவனா பழக முடியுமா? அது சாதாரண விஷயம் இல்ல, நடக்காத காரியம். நண்பு, நட்பு, சரிங்களா? நண்பு என்று சொல்லக்கூடியது நட்பு. அடுத்து நயமில, தீங்கு. இன்னாது என்றாலும் தீங்குதான், நயமில்லை என்றாலும் தீங்குதான். பண்பாற்றார் ஆதல் கடை. கடை என்று சொல்லக்கூடியது இங்க இழிவு. கடைசியில இழிவு நிலையில தான் வந்து முடியும். நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வதில் போய் பண்புடையா பழக முடியுமா? அது ஒரு இழிவான செயல். அடுத்து பாரு. நகல் வள்ளர் அல்லார்க்கு மாயிரன் ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். என்ன சொல்றாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசி சிரிச்சு மகிழும்படி இல்லாத ஒருத்தருக்கு இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது, கருமையாத்தான் இருக்கும், இருட்டாத்தான் இருக்கும், இருட்டாத்தான் இருக்கும். அதாவது நகல் வள்ளர், அதாவது புன்னகை உடையவங்க, சிரித்து மகிழக்கூடியவங்க, சிரித்து மகிழ தெரியாதவங்க. நகல்வன சிரித்து மகிழ்பவர், சிரித்து மகிழ்பவர். அல்லாருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இந்த ஞாலம், மாயிரு என்னது உரிச்சொற்றல், ஞாலம் என்னது உலகம், மிக பெரிய உலகமாகப்பட்டது எப்படி இருக்குது, பகலாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இருளாதான் தெரியும், இருளாதான் தெரியும். அடுத்து பாருங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திருந்தெற்று. என்ன செய்யுது, ஒரு பண்பே இல்லாதவன், பிறகு இரக குணமே இல்லாதவன், ஒரு குணங்களே இல்லாதவன், அவன்கிட்ட போய் பெருஞ்செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. அந்த பாத்திரத்துல பால் கெட்டு போன திரிஞ்சு போனதுக்கு அர்த்தம், பால் திரிஞ்சு போனதுக்கு அர்த்தம், சரிங்களா? அதான் சொல்றாங்க. பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தோட தன்மையால நல்ல பாலே திரிஞ்சு போயிடும், பாத்திரத்தோட தன்மையால நல்ல பாலே திரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நயமில, நயமில என்றாலும் தீங்குதான், இன்னா என்றாலும் தீங்குதான். சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொற்பொருள் புரிஞ்சாதான் நீங்க எழுத முடியும், சரிங்களா? அறம் என்றால் கூர்மையான வாளை உருவாக்கக்கூடிய கருவி. அறம் என்று சொல்லக்கூடியது என்னன்னா வாளை கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவி. வாளை கூர்மையாக்கும் ஒரு கருவி. ஓகேங்களா? இந்த திருக்குறள் அதிகாரத்துல என்னென்ன பொருள் இருக்குன்றத பாத்துக்கோங்க, சரிங்களா? நண்பு என்று சொல்லக்கூடியது நட்பு, நண்பு என்று சொல்லக்கூடியது நட்பு. அடுத்து கடை என்று சொல்லக்கூடியது இழிவு, கடை என்று சொல்லக்கூடியது இழிவு. ஓகேங்களா? மாய்வது அழிந்து போவது, மாய்வது என்றால் அழிந்து போவது. இதுதான் இதுல கூடிய முக்கியமான ஒன்வேர்டு, சரிங்களா? இதுல கூடிய முக்கியமான ஒன்வேர்டு. சரி, இப்ப நம்ம திருக்குறள்ல என்னென்ன பார்த்தோம், சரிங்களா? திருக்குறள்ல என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் திருக்குறள் பண்புடைமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமானது பார்த்தோம், முக்கியமானது பார்த்தோம். திருக்குறளுக்கு நீதி இலக்கியம் எழுதினவர் யாரு? நீதி வேணா எங்க போவோம், அரசாங்கத்துல போவோம். அப்ப காத்தா திருநாவுக்கரசு. திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதினவங்க யாரு? வாவு சிதம்பரம். அந்த காலத்துல வந்து கப்பல் வாங்கினார், ஆங்கிலேயருக்கு கப்பல் வாங்கினார், அவர் ரொம்ப தெளிவானவர். சரி, திருக்குறளுக்கு தமிழ் மரபுரை எழுதினவர் யாரு? ரா இளங்குமரனார். திருக்குறளுக்கு விரிவான உரை எழுதினவர் யாரு? விரிவான தன்னோட பெயரை சுருக்கமா எழுதிக்கிற திருவிக்கா, விரிவான தன்னோட பெயரை சுருக்கமா எழுதிக்கிற திருவிக்கா. திருக்குறள் மரபுரை என்றால் தேவனைய பாவாணர், திருக்குறள் தமிழ் மரபுரை என்றால் இளங்குமரனார், திருக்குறள் மெய் பொருளுரை என்றால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க, யாரிடத்துல எப்படி பழமையாக பழகினால், எளிமையாக
பழகினால். வழக்கு என்று சொல்லக்கூடியது நன்னெறி. ஆன்ற என்று சொல்ல உயர்ந்த குடி. சரிங்களா? ஆன்ற என்று சொல்லக்கூடியது உயர்ந்த குடி. இந்த குறள் பாருங்க, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. அப்ப இது என்ன அணியை கொண்டு வருது? உவமை அணியை கொண்டு வருது. ஓகேங்களா? உவமை அணி. புரிஞ்சிருச்சுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திருக்குறள்ல பொருள் கேட்பாங்க, அணி இலக்கணம் கேட்பாங்க. சரிங்களா? திருக்குறள்ல பொருள் கேட்பாங்க, அணி இலக்கணம் கேட்பாங்க. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல எப்படி கேட்பாங்கன்னா, பாராட்டுதான் என்னது? பாராட்டுக்கு எதிர்ச்சொல் என்னது? தூற்றுதல். பகைனா நட்பு. பயனுடையார் அதோட எதிர்ச்சொல் பயனிலார். நகைனா சிரிப்பு. சிரிப்புக்கு ஆப்போசிட் என்னது? அழுகை. சிரிப்புக்கு ஆப்போசிட் அழுகை. அவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? டெய்லி நடத்துற வகுப்புல ப்ராப்பரா கவனிங்க. சரிங்களா? வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த வகுப்பு நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்கா தான் போகும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா படிங்க, விருப்பத்தோட படிங்க. விருப்பத்தோட படிங்க, விருப்பம் இல்லாம படிக்காதீங்க. இதுவரை 10 அதிகாரம் பார்த்தாச்சு. சரிங்களா? 10 அதிகாரத்தை நீங்க எப்படி புரட்டி போட்டாலும் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குறள் சொல்லும் போதும் நான் இணைமோனையா, அடி எதுகையா, என்ன அணி, இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க அந்த குறளை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சரி. தேங்க்யூ ஆல்.